Hi friends, welcome to tutorials.com. நம்ம பார்க்க போறது என்ன அப்படினா Adobe PageMaker ல receipt voucher format எப்படி கிரியேட் பண்ணனும்னு சொல்லி பார்க்கலாம். சோ இதுக்காக நான் என்ன பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் நான் PageMaker சாஃப்ட்வேர் பாத்தீங்க அப்படினா ஓபன் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நியூவா ஒரு ஃபைலை ஓபன் பண்ண போறேன். நியூவா ஒரு ஃபைலை ஓபன் பண்ணதுக்கு என்ன பண்ணனும் அப்படினா ஃபைல் மெனுல போய்ட்டு நியூன்னு இருக்கு இல்லீங்களா, இது கொடுத்தா நமக்கு டாக்குமெண்ட் செட்டப்ல நம்ம பேஜ் நமக்கு ஓபன் ஆகும். இதுக்கான width and height பாத்தீங்க அப்படினா நாமளா செட் பண்ணிக்கலாம். இங்க பேஜ் சைஸ் நமக்கு லெட்டர் இருக்கு இல்லீங்களா, இப்போ என்ன பண்றேன் இது கீழ பாத்தீங்க அப்படினா கஸ்டம் சைஸ்னு இருக்கும். இது கஸ்டம் சைஸ்ல போய் என்ன பண்றேன் அப்படினா இங்க டைமென்ஷன்ல இதுக்கான width பாத்தீங்க பாருங்க, இது கூட நமக்கு என்ன பண்ண டாலா வேணும் வைடா வேணும்னு நமக்கு கேக்குது. இப்போ என்ன பண்றேன் நான் வைடா கொடுத்துக்கிறேன். இதுக்கான width பாத்தீங்க அப்படினா 6 inches நான் கொடுத்துக்கிறேன். அதே போல இதுக்கான height வந்து 4 inches நான் கொடுத்துக்கிறேன். இது கூட நம்பர் ஆஃப் பேजेस பாத்தீங்க அப்ப நமக்கு ஒரு பேஜ் வந்தா போறோம் 1 கொடுத்துக்கிறேன். இதுக்கான மார்ஜின் பாத்தீங்க அப்படினா நமக்கு இன்சைட் அவுட் சைட் டாப் அண்ட் பாட்டம் இருக்கு. அப்ப என்ன பண்றேன் அப்ப நமக்கு இதுக்கான மார்ஜின் நமக்கு கம்மியா வந்தா போதும். சோ அதுக்காக என்ன பண்றேன் 0.02 நான் கொடுத்துக்கிறேன். நம்ம ரொம்ப சின்னதா பாத்தீங்க அப்படினா நமக்கு இதுக்கான மார்ஜின் கொடுத்துக்கிறேன் 0.02 0.02 0.02. நமக்கு நாலு கார்னர்லயும் பாத்தீங்க அப்படினா 0.02 inches நான் பாத்தீங்க அப்படினா மார்ஜின் செட் பண்ணிருக்கேன். இதுக்கான அவுட்புட் ரெசல்யூஷன் பாத்தீங்க அப்ப நமக்கு இந்த அளவுக்கு என்ன கொடுத்துக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹையர் ரெசல்யூஷன் வேணுமோ அந்த அளவுக்கு கொடுத்துக்கோங்க. இப்போ நான் 600 நான் கொடுத்துக்கிறேன். 600 dpiங்கிறது டாட் per inch. ஓகே, இது கொடுத்து ஓகே கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் பாருங்க, நமக்கு கொடுத்த மாதிரி பாத்தீங்க அப்படினா உங்க பேஜ் நமக்கு கிரியேட் ஆயிருக்கும். So first of all என்ன பண்றேன் அப்ப இதுக்கு அவுட்லைன் கொடுக்கிறதுக்காக நான் ரெக்டாங்கிள் ஷேப் பாத்தீங்க அப்படினா கொடுத்து இன்சர்ட் பண்றேன். இந்த ரெக்டாங்கிள் ஷேப் கொடுத்துக்கோங்க. இதுக்கு நம்ம கலர் பாத்தீங்க அப்படினா உங்க சூஸ் பண்ணிக்கலாம். சோ இப்போ நான் என்ன பண்றேன் அப்ப இதுக்கான பென் கலர் நான் கொடுத்துக்கிறேன். பென் கலர் பாத்தீங்க அப்படினா ப்ளூ கலர் சூஸ் பண்ணிக்கோங்க. இது கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த கொடுத்து நம்ம டிரா பண்ணிக்கலாம். சோ இப்போ என்ன பண்றேன் பாருங்க, எனக்கு இந்த கார்னர்ல இருந்து ஓகே நான் பாத்தீங்க அப்படினா லைன் பண்ணி டிரா பண்ணிக்கிறேன். சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு பாத்தீங்க அப்ப ரெக்டாங்கிள் வேணுமோ அதாவது நீங்க ரெக்டாங்கிள் ஷேப் பாத்தீங்க அப்படினா டிரா பண்ணிக்கோங்க. இப்போ நமக்கு அந்த அவுட்லைன் வந்து இருக்கு இல்லீங்களா, சோ இப்போ பாருங்க நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கான அவுட்லைன் நமக்கு என்ன பண்ணனும் திக்னஸ் நமக்கு இன்கிரீஸ் ஆகணும். இப்போ என்ன பண்ணிக்கோங்க இதுக்கு எலிமெண்ட்ல போய்ட்டு ஸ்டோக் அப்பன இருக்கு இல்லீங்களா, ஸ்டோக்ல பாத்தீங்க அப்படினா 2 pit நான் கொடுக்கிறேன். நமக்கு நான் ஈவனா பாத்தீங்க அப்படினா 2 pit நமக்கு ஸ்டோக் வந்திருக்கும். சோ இதுக்குள்ள என்ன பண்ண அப்ப டபுள் லைன் வர மாதிரி கொடுக்க போறேன். இது அவுட்டர்க்கான நமக்கு பார்டர் கொடுத்திருக்கேன். இன்னர்ல ஒரு பார்டர் செட் பண்ண போறேன். அதுக்காக என்ன பண்றேன் அகைன் பாத்தீங்க அப்படினா ரெக்டாங்கிளை செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்க பாத்தீங்க அப்படினா ஒரு பர்టిక్యులர் ஏரியாக்குள்ள செலக்ட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்படினா கொடுத்துக்கோங்க. இது கொடுத்துட்டு வேணுங்களுக்கு நீங்க மூவ் பண்ணி வச்சுக்கோங்க. சோ இப்போ என்ன பண்ணிருக்கேன் அப்ப நமக்கு இதுக்குள்ள இன்னர்ல ஒரு லைன் வர மாதிரி செட் பண்ணிருக்கேன். இது செலக்ட் டூல்ல போய்ட்டு செலக்ட் பண்ணிக்கோங்க. இத செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் இங்க எலிமெண்ட்ல ஸ்டோக் இதுக்கான ஸ்டோக் பாத்தீங்க அப்பனா எனக்கு 0.5 pit கொடுத்து சின்னதா வச்சுக்கிறேன். சோ இப்போ ரெண்டு ஷேப் ரெண்டு ரெக்டாங்கிள் ஷேப் பாத்தீங்க அப்படினா கொடுத்திருக்கேன். சோ இப்போ நமக்கு நார்மலா கொடுத்து மூவ் பண்ண தனித்தனியா மூவ் ஆகும் இல்லீங்களா, இதுக்காக என்ன பண்றேன் மூவ் ஆகாம இருக்கிறதுக்காக நான் ஒண்ணா குரூப் பண்ணிக்கிறேன். நமக்கு ட்ராக் பண்ணி பாத்தீங்க அப்புறம் ரெண்டையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்றேன் எலிமெண்ட்ல போய்ட்டு இங்க குரூப் அப்படினு கொடுத்தா நமக்கு என்ன ஆகும் நமக்கு ரெண்டும் பாத்தீங்க அப்ப நமக்கு ஒண்ணாவே குரூப் ஆயிடும். சோ இப்போ நமக்கு எதை நம்ம டைப் பண்றோம் அப்ப நமக்கு இந்த பாத்தீங்க அப்படினா மூவ் ஆக கூடாது. இத நான் லாக் பண்ணிக்கிறேன். இந்த ஆப்ஜெக்ட்டை செலக்ட் பண்ணிக்கோங்க. எலிமெண்ட்ல போய்ட்டு நீங்க என்ன பண்ற அப்ப லாக் பொசிஷன் கொடுத்து நமக்கு என்ன பண்ண லாக் பண்ணிக்க. இப்போ நமக்கு என்ன தனியா பாத்தீங்க அப்ப மூவ் பண்ண முடியாது. சோ இப்போ நமக்கு ஏதாவது வர்க் பண்றோம் அப்ப நமக்கு இது பாத்தீங்க அப்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நமக்கு இந்த ஆப்ஜெக்ட் பாத்தீங்க அப்ப நமக்கு எந்த இடத்துலயும் மூவ் ஆகாது. சோ இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறேன் அப்படினா இதுக்கான ஃபார்மட் நான் ரெடி பண்ண போறேன். இப்போ நான் ரெசிப்ட் வவுச்சர் போறதுல என்ன பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் ஒரு ரெக்டாங்கிள் வச்சு டிரா பண்ணிக்கிறேன். ரெக்டாங்கிள் பாத்தீங்க அப்படினா கொடுத்துட்டு நான் டிரா பண்ணிக்கோங்க. ஓகே இத செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் டிரா பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்றேன் அப்படினா இதுக்கான கலர் நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதுக்கான ஃபில் கலர்ல போய்ட்டு நமக்கு என்ன பண்ணுங்க இந்த ப்ளூ கலர் பாத்தீங்க அப்படினா கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். நமக்கு இந்த ரொம்ப டார்க்கா வேணாம் உங்களுக்கு லைட்டா வந்தா போதும். அப்ப என்ன பண்ணிக்கோங்க இல்ல போய் இந்த டிண்ட்னு இருக்கு இல்லீங்களா, அந்த டிண்ட் நமக்கு என்ன ஒரு 75 நான் கொடுத்துக்கிறேன். இப்போ நமக்கு என்ன நம்ம கொடுத்த கலர்ல பாத்தீங்க நமக்கு ரொம்ப லைட் கலர் வந்திருக்கும். சோ உங்களுக்கு எந்த அளவுக்கு நமக்கு என்ன பண்ண அந்த அளவுக்கு பாத்தீங்க அப்ப நம்ம கம்மி பண்ணிக்கலாம். சோ இதுக்காக நான் என்ன பண்றேன் இங்க டிண்ட் பாத்தீங்க அப்ப நமக்கு காமனா 75 அப்படின்ற சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். சோ 75 சைஸ் கொடுத்துக்கோங்க. இப்போ இதுக்குள்ள என்ன பண்ண போறோம் அப்ப நமக்கு ரெசிப்ட் அப்படிங்கற நேம் பாத்தீங்க அப்படினா டைப் பண்ண போறோம். சோ இதுக்கு என்ன பண்ணிக்கோங்க எப்பவும் நமக்கு பேஜ் மேக்கரை பொறுத்த வரைக்கும் நமக்கு இன்சைட் ஆஃப் தி பேஜ்ல நமக்கு எதுவும் டைப் பண்ண மாட்டோம். சோ டெக்ஸ்ட் டூல் வச்சு நான் வெளிய வச்சு கிளிக் பண்ணிக்கிறேன். என்ன பண்ணிக்கோங்க உங்களுக்கு பாத்தீங்க அப்படினா வேங்க டெக்ஸ்ட் டைப் பண்ணிக்கோங்க. RECEIPT அப்ப நான் ரெசிப்ட் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு ஃபுல்லா கேப்ஸ்னா ஃபுல்லா கேப்ஸ்ல கூட டைப் பண்ணிக்கலாம். இல்ல உங்களுக்கு ஸ்மால் வேணும் ஸ்மால்ல கூட டைப் பண்ணிக்கலாம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படினா ஃபர்ஸ்ட் லெட்டர் மட்டும் கேப்ஸ்ல மற்ற ஸ்மால்ல பாத்தீங்க அப்படினா டைப் பண்ணிக்க ரெசிப்ட்னு சொல்லிட்டு
ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்களுக்கு ஃபாண்ட் வேணுங்கிற ஃபாண்ட் ஃபேஸ் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, நமக்கு இங்கே இருக்கும் பாருங்கள், டைப்பில் நமக்கு இருக்கும் ஃபாண்ட்டு. தென் ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இங்கே 18 நான் கொடுக்குறேன். ஓகே, 18 கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, நம்ம போல்டாக வரணும் இல்லைங்களா. ஸோ இப்போ நமக்கு இங்கே போல்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் டெக்ஸ்ட் உள்ள, இதையும் கொடுத்துக்கலாம். இல்லை அப்படின்னா டைப்பில் போயிட்டு இங்கே டைப் ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா போல்டு அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொடுத்து என்ன பண்ணிக்கிறேன், இதை பிக் பண்ணிக்கிறேன். இதை பிக் பண்ணிட்டு என்ன பண்ணிக்கோங்க, கரெக்டாக அந்த டெக்ஸ்ட் இதை சின்னது பண்ணிக்கோங்க. சின்னது பண்ண சென்டராக வச்சுக்கிறேன். இதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ இதுக்கான கலர் சேஞ்ச் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட் டூல் கொடுத்துட்டு இது செலக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கு இப்போ கலர் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒயிட் கலர் கொடுத்து ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ நமக்கு ஒயிட்டாக வந்திருக்கும். ஸோ உங்களுக்கு என்ன சைஸ் பெருசாக உங்களுக்கு சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பெருசு பண்ணிக்கலாம். டெக்ஸ்ட் டூல் யூஸ் பண்ணிக்க, உங்களுக்கு எந்த அளவுக்கு சைஸ் வேணுமோ அதில் நீங்கள் என்ன பண்ணலாம் பார்த்தீங்க அப்படின்னா சைஸ் கொடுத்தேன். ஒரு 20 சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். இது கொடுத்து என்ன பண்ணிக்கோங்க, சென்டராக வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ரெசிப்ட் ஃபார்மேட் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்தாச்சு. இப்போ நெக்ஸ்ட் அந்த கம்பெனி நேம் நம்ம மென்ஷன் பண்ணுவோம், அந்த கம்பெனி நேம் நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு நேம் நான் கொடுத்துக்கிறேன். இங்கே என்ன பண்ணிக்கோங்க, டெக்ஸ்ட் டூலில் போயிட்டு வேறுங்கிற கம்பெனி நேம் கொடுத்துக்கோங்க. நான் ஜோ அண்ட் கோ அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துக்கிறேன். ஜோ அண்ட் கோன்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். இந்த டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு சேம் நமக்கு வேணுங்கிற ஃபாண்ட் ஃபேஸ் கொடுத்துக்கலாம். ஃபாண்ட் சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே ஒரு 24 அப்படிங்கிற சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். தென் இங்கே டைப்பில் போயிட்டு நம்ம வேணுங்கிற சைஸ் நம்ம கொடுத்துக்கலாம். இதுக்கான ஸ்டைலில் பார்த்தீங்க அப்படின்னா போல்டாக நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இதுக்கான கலர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் கொடுத்துட்டு உங்களுக்கு வேணுங்கிற இடத்துல பார்த்தீங்க அப்படின்னா டெக்ஸ்ட்டை மூவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன், கம்பெனி நேம் பார்த்தீங்க அப்படின்னா ஜோ அண்ட் கோன்னு நான் கொடுத்துக்கிறேன். ஸோ இது கீழே நமக்கு என்ன பண்ணும், இந்த கம்பெனிக்கான நமக்கு அட்ரஸ் டைப் பண்ணுவோம் இல்லைங்களா. ஸோ அட்ரஸ் நான் அடுத்து கொடுக்க போகிறேன். டெக்ஸ்ட் டூலில் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ எங்கள் ஃபுல் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா டைப் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏதாவது ஒரு அட்ரஸ் மட்டும் நான் கொடுக்குறேன். VRK ரோட் சேலம் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா, இது ஜஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிம்பிளான அட்ரஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஃபுல் அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா கொடுத்துக்கலாம். இதுக்கு நான் என்ன பண்ணுறேன், ஃபாண்ட் கலர் பார்த்தீங்க அப்படின்னா ப்ளூ கலர் கொடுத்துக்கிறேன். இதுக்கான ஃபாண்ட் சைஸ் வந்து அங்கே ஒரு 14 சைஸ் நான் கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வேணுங்கிற மாதிரி கொடுத்துக்கலாம். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கொடுக்க நம்ம ப்ளூ கலர் பேஸ் பண்ணி கொடுக்க போகிறேன். ஸோ நீங்கள் எந்த கலரில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெசிப்ட் புக்கை பிரிண்ட் எடுக்க நமக்கு நேவி ப்ளூ கொடுத்துக்கலாம். இல்லை பிளாக் நம்ம பிளாக்ல கூட வச்சுக்கலாம். இப்போ நான் ஒரு ப்ளூ கலர் ஷேரில் கொடுத்தா பார்த்தீங்க அப்படின்னா இதில் நான் ப்ளூ கலர் ஃபார்மேட் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு டைப் என்ன பண்ணிக்கோங்க, டைப் ஸ்டைலில் போயிட்டு இங்கே போல்டு அப்படிங்கிறத கொடுத்துக்கிறேன். இதை செலக்ட் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த இடத்துல அந்த அட்ரஸ் வரணுமோ அந்த அட்ரஸ் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வச்சுக்கோங்க. ஸோ கரெக்டாக பார்த்தீங்க அந்த அட்ரஸ் நான் அலைன் பண்ணிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஒரு ரெசிப்ட் வச்சு எப்படி கிரியேட் பண்ண ஃபார்மேட் நம்ம பார்த்துட்ருக்கோம் இல்லைங்களா. நம்ம அட்ரஸ் வரைக்கும் டைப் பண்ணியிருக்கேன். இது வரைக்கும் இந்த பார்ட்டில் இருக்கும். நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த பார்ட்டில் பார்க்கலாம். இந்த மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா www.tudorjobs.com வெப்சைட் விசிட் பண்ணி பாருங்கள். யூடியூப்பில் எங்கள் வீடியோஸை பார்த்துட்டு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.